நெக்ஸ்ட் வீக்லேருந்து நான் டெராடைன்னு ஒரு செமிகண்டக்டர் கம்பெனி ஜப்பானில் வந்து ஹார்ட்வேர் டெஸ்டிங் இன்ஜினியராக இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம். வேலை வாய்ப்புகள் சம்மந்தமாக முதல்ல ஜப்பானிய மொழி படித்தா எந்த அளவுக்கு பொட்டென்ஷியல் இருக்குது, ஸோ அதில் எவ்வளோ பேர் வந்து சக்ஸஸ் ஆகியிருக்காங்க அப்படின்ற நிறைய விஷயங்களை வந்து பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேலூர்லேருந்து கரூர் வரைக்கும் ட்ரெயினில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ட்ரெயினில் போனேங்க. அதாவது 2012 நினைக்கிறேன். அப்போ தான் நான் ட்ரெயினில் கடைசியாக போனது. பார்த்தீங்கன்னா வேலூரில் எங்கள் ஏரியாவிலேருந்து இப்போ நான் வந்து காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன் போனோம். அதுக்காக வந்து இங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன் நான். ஸோ ஷேர் ஆட்டோ எதனா வருதா அப்படின்னு வந்து பார்க்கணும். ஷேர் ஆட்டோ யாரா நிறுத்துறாங்களா பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் கூட இல்லைங்க, அதுக்குள்ளே ஒரு ஷேர் ஆட்டோ வந்தார், பிக்கப் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காட்பாடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து போயிட்டுருக்கிறேன். தமிழ்நாட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா நான் ரயில் தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவேன் பஸ்ஸை விட. ஏன்னா ரயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்த்தீங்கன்னா காட்பாடி ஜங்ஷன் வந்தாச்சு. ஸோ காட்பாடி ஜங்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் 14 இயர்ஸ் காட்பாடி ஜங்ஷன் வந்து. ஸோ ரொம்பவே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரயில்வேஸை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ ரயில்வேஸில் வந்து 2009 2012 வரைக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக சென்னை எக்ஸ்பிரஸ்ஸு, மெயில் இருக்குது இல்லைங்களா, சென்னை மும்பை மெயில் இருக்குது, மும்பை எக்ஸ்பிரஸ் இருக்குது. ஸோ அதிலலாம் வந்து அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக போயிருக்கேன் நான். ஸோ அதில் இருந்த அனுபவங்கள் வந்து பல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நீங்கள் பார்த்தோன்னே நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, கழுத்தில் வந்து செயின் இல்லை. ஸோ எல்லா நகையும் மரியாதையாக நீ வந்து கைட்டி வச்சுட்டு போ அப்படின்னு வந்து வீட்டில் சொல்லிட்டாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக. சரி என்ன தான் நம்மளை குழந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்களே அப்படின்னு எனக்கு ஒரு ஹெசிடேஷன் இருந்தது. பட் ஆனால் இருந்தாலும் பெரியவங்க சொல்கிறாங்க, அவங்க பேச்சு மதிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கைட்டி வச்சு தான் வந்துருக்கிறேன். நிறைய முறை ட்ரெயினில் போயிருப்பீங்க. ஸோ ரயில்வே ஸ்டேஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு வந்து ரொம்ப புதுசு இதெல்லாம். நம்ம ரயில்வேஸில் பார்க்குறது ஓரளவுக்கு வந்து டிஜிட்டலைஸ் ஆகிருக்கு அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ட்ரெயின் டைம் டேபிள்லாம் போட்டிருக்காங்க. எந்த இடத்துல வந்து இது நிற்குது அப்படின்லாம் போட்டிருக்காங்க. 2010 2011 பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ நான் போகிறது வந்து பார்த்திங்கன்னா கரூர் போகிறேன் நான். பார்த்திங்கன்னா போடி நாயக்கனூர் SF எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருது பாருங்கள். ஸோ சென்னை சென்ட்ரல் போடி நாயக்கனூர் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, 12:10க்கு. இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸே இல்லைங்க. எல்லா மக்களும் வந்து அங்கேயே படுத்து தூங்கிக்கிட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க, நம்மளுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் 1 எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதுலேயும் ரயில்வே இன்ஃப்ரா அப்படின்றது ரொம்ப ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் எஸ்கலேட்டர் அப்படின்றத வச்சுருக்காங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யலை. வந்தே பாரத் ரயில்கள் அப்படின்றது இந்திய ரயில்வேவுக்கு ஒரு வரப்பிரசாதம், ஒரு லெவல் வந்து அப் எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். பார்த்திங்கன்னா பிரைட்லி மேப் வந்து வச்சுருக்காங்க. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப நல்ல ஒரு விஷயம். பட் ஆனால் பார்த்திங்கன்னா இந்தமாதிரி ஸ்டூல் எல்லாம் வச்சு அங்கே போய்ட்டு அக்சஸ் கூட வந்து பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் சின்ன விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக ட்ரெயினுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னோடய முதல் பயணம் வந்து 2009. ஸோ முதல்ல வடக்கு நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் வந்து எனக்கு டிக்கெட் வந்து புக் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரயில்வே டைமிங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு வந்து காலையில் 8லேருந்து 12 அந்த மாதிரி தெரியும், மதியம் 1 2 அப்படி தெரியும். ரயில்வே டைமிங் இந்த 23.55 இந்த மாதிரிலாம் வந்து எனக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த 23 அப்படின்னு போட்டுருந்தது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மிட் நைட்டில் வந்து 11:10க்கு ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா பூனாவிலேருந்து சென்னை வருது. ஸோ சென்னை எக்ஸ்பிரஸ். ஸோ போகும்போது வந்து பார்த்திங்கன்னா மும்பை மெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயின். அப்போ வந்து எனக்கு தெரியாது மெயில் வந்து ஃபாஸ்ட்டாக போகுமா இல்லை எக்ஸ்பிரஸ் ஃபாஸ்ட்டாக போகுமா அப்படின்னு தெரியாது. ஸோ அதனால் வந்து வடக்கு நண்பரும் வந்து பார்த்திங்கன்னா மெயில் தான் வந்து புக் பண்ணி கொடுத்தாரு. மெயில் வந்து பார்த்திங்கன்னா போதும்னு அப்படின்னு சொல்லிட்டு கதற வந்து கூட்டின்னு போனாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 28 மணி நேரம் கிட்ட வந்து பூனா போய் சேர்றதுக்கு. ரிட்டர்ன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரயில்வே டைமிங்கிறதுனால எனக்கு சுத்தமாக அதை பற்றி தெரியல. அதனால் விடிகாத்தால் இருக்கிற ட்ரெயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காலையில் 10 மணி அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டேன் நான். சாரி மதியம் 3 மணி அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஸோ எனக்கு தெரியாததுனால வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினை விட்டதுனால உடனேலாம் வந்து ட்ரெயினை புக் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா பூனா டு சென்னை வந்து இறங்கினேன் நான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ்னு ஒன்று இருந்தது. பார்த்தீங்களாங்க, தண்டவாளத்தை இன்னுமே வந்து இப்படி தான் கடந்து போயிட்டுருக்குறாங்க. பார்த்தீங்களா லிட்டரலாக எப்படி போகிறாங்கன்னு. இந்தியன் ரயில்வேஸில் எனக்கு முன்னாடி இருந்த அனுபவம் கொடூரமான அனுபவம். ஏன்னா ஒரு ட்ரெயின்ன்றது டைமுக்கு வராது, 3 ஹவர் டிலே 4 ஹவர் டிலே அப்படின்லாம் கூட ஆகும். இந்த ட்ரெயின் வந்து போடி நாயக்கனூர் செல்லக்கூடியது. A1 கம்பார்ட்மெண்ட்டு. இதுதான் வந்து போட் பண்ண போகிறேன். வாங்க ஏறுவோம், உள்ளே எப்படி இருக்குது பார்க்கலாம். 23. ஸோ சீட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 23.
தேடி பிடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. விஷுவல் ஐடென்டிஃபிகேஷன் அந்தளவுக்கு சரியாக வைக்கல. இந்த இடத்துல ஒரு லைட் இருக்குது. ஓகே, இது எரியுது. பல கோடி மக்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய இந்தியன் ரயில்வேஸில் இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய காஸ்ட்டு தாங்க. இதோடைய காஸ்ட் வந்து காம்படிட்டிவாக நீங்கள் எந்த நாட்டோடையும் கம்பேர் பண்ண முடியாது. ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ட்ராவல் அப்படின்னு வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்தியன் ரயில்வேஸோட மைனஸ் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டின்றது மிகப்பெரிய ஒரு ஃப்ளா கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்குதுங்க. காலையில் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 4:39க்கு ட்ரெயின் வந்து நிற்கிதுங்க. கரெக்டான டைமு, டிலேவே இல்லை. அங்கேருந்து கிளம்பும்போது தான் நான் விட்டமான்னு பார்த்துக்கலாம். அவசரத்தில் நான் விட்டு போயிட போகிறோம். அங்கேருந்து கிளம்பும்போது வந்து ஒரு 11 நிமிஷம் டிலே இருந்தது. பட் ஆனால் இங்கே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு பிக்கப் பண்ணி டிரைவர் ஷார்ப்பாக வந்து வண்டி நிறுத்திட்டாருங்க. ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிறது கரூர். கடைசி வரையும் ஏசியாக இருந்தாலும் நான் ஏசியாக இருந்தாலும் இந்த டோருங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திறந்த வழி செல்லாத்தா அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ யாருன்னா எழுந்தபடி வந்தாங்கன்னா தூக்க கலக்கத்தில் அப்படியே போய் விழுந்துருவாங்க போல இருக்குது. பார்த்திங்கன்னா டோரு லிட்டரலாக ஓப்பனில் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டெவலப் பண்ண வேண்டியது. நிறைய வந்தே பாரத் வண்டிங்க வந்திருக்கு. பட் ஆனால் இன்னும் இந்த மாதிரியான ட்ரெயினுங்கெல்லாம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீக்கிரமாக ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் நினைக்கிறேன். ஸோ கரூரில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 4:43க்கு வந்து இன்னும் 2 நிமிஷம் லேட்டுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக வந்துட்டாங்க. ஸோ அது வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினுன்னு எடுத்தாலே வந்து 5 மணி நேரம் டிலே, 6 மணி நேரம் டிலே அப்படிலாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் என்னுடைய பழைய அனுபவத்தில். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா டைம் கீப் அப் இப்போ ஓரளவுக்கு நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ காலையில் நண்பர் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் அனுப்புகிறேன், அவர் வந்து உங்களை பிக்கப் பண்ணிப்பார் அப்படின்னு சொன்னார். நான் கரூருக்கு வந்ததுக்கான முக்கியமான காரணம் ஒன்று இருக்குங்க. நான் கரூருக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தேன் ஸ்ரீ சங்கரா வித்யாலயா அப்படின்ற ஒரு பள்ளிக்கு. இந்த ஒரு பள்ளி கரூரில் ரொம்ப மிகப்பெரிய ஒரு பள்ளி. இந்த பள்ளியினுடைய இன்னொரு கிளை ஒன்று இருக்குங்க. அதாவது ஸ்ரீ சங்கரா ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் அண்ட் ட்ரைனிங் சென்டர் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. அதாவது இங்கே கரூரில் இருக்கக்கூடிய மாணவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுக்கு ஜப்பானிய மொழி வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜாப் பிளேஸ்மெண்ட்டும் வந்து இந்த இடத்துல வந்து பண்ணி கொடுக்குறாங்க. முக்கியமாக இங்கே நான் வரத்துக்கான காரணம், ஜப்பானில் என்ன மாதிரியான ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து இருக்கும், ஜப்பானில் வேலைவாய்ப்பு எந்த அளவுக்கு பொட்டென்ஷியல் நல்லா இருக்குது, அது சம்மந்தமாக ஜப்பானிய மொழி இங்கே ஸ்ரீ சங்கரா ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் அண்ட் ட்ரைனிங் சென்டரில் படித்து கொண்டிருக்கும் மாணவர்கள்கிட்ட ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 2-3 மணி நேரம் அவங்க கூட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிதுங்க. நான் யார்கிட்டையும் 10 ரூபாய் வாங்கிக்கிட்டு அவங்கள பற்றி நான் பேசணுன்ற ஒரு அவசியம் எனக்கு கிடையாதுங்க. இந்த ஒரு இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ சங்கரா வித்யாலயா அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அதனுடைய நிறுவனர்களில் ஒருத்தராக இருக்கக்கூடிய திரு அசோக் அவர் நல்லா எனக்கு பழக்கம். திரு அசோக் அவர்கள் ஜப்பானில் ஒரு 6 வருஷத்துக்கு மேலே வந்து பெரிய போஸ்டிங்கில் ஜப்பானில் வேலை பார்த்தாரு அப்படின்ற ஒரு காரணத்தினால அவருக்கு ஜப்பானிய மொழின்றது ரொம்ப அருமையாகவே வந்து பேசுவார். அது மட்டும் இல்லாமல் ஜப்பானில் இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்களில் இவர் வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு அப்படின்ற ஒரு காரணத்தினால அந்த கான்டாக்ட் மூலியமாக நிறைய நிறுவனங்களோட டைப் வந்து பண்ணுறாரு. இது வரைக்கும் 80 கல்லூரி மாணவர்களை வந்து ஜப்பானில் பிளேஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வெளியிலிருந்து வந்து ஜப்பானிய மொழி படிச்சுட்டு அது மூலியமாக வேலை வாய்ப்பு இவங்க தேடி கொடுத்த விஷயத்தில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 70 பேர்கிட்ட இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. 150 பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இவங்க வந்து சாலிடாக பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, தமிழ்நாட்டோட கலாச்சாரத்தை ஜப்பான் வரையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால நான் போன நாள் வந்து கிருஷ்ண ஜெயந்தி ஃபங்க்ஷன் வந்து அந்த ஸ்கூலில் நடந்தது. அந்த ஈவெண்ட்டுக்கு நிறைய ஜப்பானியர்கள் வந்து வந்திருந்தாங்க. ஹலோ ஆல், ஐ எம் வைஷ்ணவி. நான் வந்து கரூர் குமாரசாமி காலேஜில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 2024 பாஸ் அவுட் ஆனேன். நெக்ஸ்ட் வீக்லேருந்து நான் டெராடைன்னு ஒரு செமிகண்டக்டர் கம்பெனி ஜப்பானில் வந்து ஹார்ட்வேர் டெஸ்டிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண போகிறேன். சூப்பர். இப்போ எப்படி உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது? ஆக்சுவலி நான் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ காலேஜில் வந்து ஜாப்பனீஸ் இன்ஸ்டியூட் மூலிமா, SSJLTCன்னு கரூரில் ஒரு இன்ஸ்டியூட் மூலிமா ஜாப்பனீஸ் வந்து கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அதில் வந்து லெவல் பை லெவல் கம்ப்ளீட் பண்ணி லாஸ்ட் இயர் வந்து சக்ரா சயின்ஸ் ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்து செலக்ட் ஆகி ஒரு 1 வீக் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். சக்ரா சயின்ஸ் ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் வந்து ஜப்பான் ஸ்பான்சர் பண்ண ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம். ஸோ எப்படி நீங்கள் இந்த இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்க? இதில் வந்து உங்களுக்கு SSJLTC எப்படி ஹெல்ப் பண்ணாங்க? இந்த இன்டர்வியூ எனக்கு டெராடைன்னு ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் வந்து வேக்கன்சி இருக்குது, இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து SSJLTC மூலமாக எனக்கு தெரிய வந்தது. அதனால் வந்து அவங்க வந்து எனக்கு நிறையா மார்க் இன்டர்வியூஸ், எப்படி வந்து இந்த கம்பெனிக்கு வந்து அப்ரோச் பண்ணணும், என்னென்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க, செமிகண்டக்டர் ரிலேட்டடான கொஷின்ஸ்லாம் எதெல்லாம் பேசிக்கான கொஷின்ஸ், அதெல்லாம் வந்து ஒரு 1 வீக் வந்து நான் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி SSJLTC மூலயமா டெராடைன் வந்து எங்களுக்கு இங்கே நேரில் வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணாங்க.
ஸோ கண்டக்ட் பண்ணதுனால டெராடேனில் வந்து நல்லா பார்ட்டிசிபேட் இன்டர்வியூ அட்டன் பண்ணி என்னால் செலக்ட் ஆக முடிஞ்சது. இதில் இந்தியன் சென்சேஸ் மட்டும்தான் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணாங்களா இல்லை யாராவது ஜாப்பனீஸ் பீப்புள் உங்களை ட்ரெயின் அப் பண்ணாங்களா? இந்தியாவில் இங்கே இருந்து எனக்கு வந்து கூட இருந்து இந்தியன் சென்சஸ் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் மார்க் இன்டர்வியூஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறதுக்காக இன்ஸ்டியூட் மூலயமா வந்து ஆன்லைன் மார்க் இன்டர்வியூஸ் ட்ரைனிங்ஸ்லாம் வந்து எனக்கு ஷெட்யூல் 2-3 ஷெட்யூல்ஸ் போட்டு எனக்கு மார்க் இன்டர்வியூஸ் அண்ட் ட்ரைனிங்ஸ்லாம் வந்து ஜப்பானில் இருந்து ஜாப்பனீஸ் நேட்டிவ் ஜாப்பனீஸ் சென்சஸ் மூலயமா எனக்கு வந்து ட்ரைனிங் நடந்தது. ஓகே, அது இல்லாமல் நேட்டிவ் ஜாப்பனீஸ் ட்ரெயினர் வந்து உங்களுக்கு ரெகுலராக ஜாப்பனீஸ் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் கிளாஸஸும் எடுக்கிறாங்க இல்லையா? அதை பற்றி சொல்லுங்கள். இப்போது டெராடேனில் வந்து நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஜப்பானில் போய் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்து ஜாப்பனீஸ் ஃப்ளூயன்சி வந்து கண்டிப்பாக தேவை. அதுக்காக வந்து மெயினாக கம்யூனிகேஷன் தேவை. அதுக்காக வீக்லி 1 hour வந்து எங்களுக்காக ஜப்பான்லேருந்து நேட்டிவ் ஜாப்பனீஸ் அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஒன் டே வந்து எங்களுக்கு கம்யூனிகேஷன் கிளாஸஸ் வந்து வீக்லி நடத்திட்டு இருக்காங்க. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களோட யூஸ்க்காக SSJLT இன்ஸ்டியூட் மூலயமா எங்களுக்கு வந்து அதை ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஆல். நான் வந்து இப்போ இந்த இடத்துல இருக்கேன், நான் வந்து இப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து டெராடேனில் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கான ஃபஸ்ட்டு கிரெடிட்ஸ் வந்து SSJLTC இன்ஸ்டியூட்டுக்கும் மிஸ்டர் அசோக் சங்கர் சென்சேக்கும் தான். அண்ட் ஆஃப்டர் தட் எனக்கு டீச் பண்ண சென்சேஸ், எனக்கு கைட் பண்ண மேம், என்னோட காலேஜில் இருக்க செக்ரட்டரி, பிரின்சிபல் எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஆல். நான் வந்து எதுக்காக ஸ்ரீ சங்கரா ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் அண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுக்கு போயிருந்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர்கிட்ட வாயில் நம்ம வந்து உரையாடுறோம், அது மட்டும் இல்லாமல் காணொலியில் நம்ம உரையாடும் போது அவங்களோட பொட்டன்ஷியல் எந்த அளவுக்கு உண்மையிலேயே இருக்குது, அவங்களுடைய கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே என்னுடைய லீவ் வந்து பார்த்திங்கன்னா இருந்ததே ஒரு 10 நாள் லீவ் தான். அதில் ஒரு நாள் வந்து இதுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அப்படின்னா அதுக்கு நான் உங்களை ஒருத்தர்கிட்ட கை நீட்டி ஏங்க இவரை போய் பாருங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அவங்களுடைய பொட்டன்ஷியல் எந்த அளவுக்கு இருக்குன்றதை எவால்வேட் பண்ண வேண்டியது என்னோட கடமையாக வந்து நான் நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்தில் நான் போனது அவங்கள எவால்வேட் பண்ணுறதுக்காக தான். ஸோ நான் போய் பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒண்டர்ஃபுல்லான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்ககிட்ட இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜாப் வந்து அவங்க தேடி வாங்கி கொடுப்பாங்களா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய ஜப்பானிய நிறுவனங்களோட டைப் வந்து பண்ணுறாங்க. ஸோ அது மூலிமா நிறைய வேலை வாய்ப்புகளை வந்து அங்கே படிக்கிற மாணவர்களுக்கு வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்றத ஒரு பேஷனாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நான் போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். முக்கியமான ஒரு விஷயம், மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் சம்மந்தமான ஒரு விஷயங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல், அதாவது +1 +2 படிக்கிற மாணவர்களை வந்து ஜப்பானிய மொழியில் நல்லா ஒரு N3 லெவல் N2 லெவல் வரைக்கும் ட்ரைன் பண்ணி அவங்களுக்கு இந்த மெக்ஸ்ட் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. ஸோ அது வந்து இந்தியாவிலே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்குது அப்படின்னாலும் அதுக்கான போட்டின்றது ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த மாதிரி வந்து நம்ம மெக்ஸ்ட் ஸ்காலர்ஷிப் மூலிமா நம்ம ஜப்பானுக்குள்ளே வரோம் அப்படின்னா இந்த ஜப்பான் அரசாங்கமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள், அதாவது இன்ஜினியரிங் காலேஜுக்கான ஃபீஸாக இருக்கட்டும், ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஸ்கூல் படிக்கும் மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் இருக்கிற ஒரு காரணத்தினால திரு அசோக் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா அவரோட ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஒரு மாணவருக்கு வந்து நல்ல ஜப்பானிய மொழி ட்ரைனிங் கொடுத்து அவரை வந்து மெக்ஸ்ட் ஸ்காலர்ஷிப்புக்கான அந்த ஒரு எக்ஸாமினேஷனை வந்து எழுத வச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து இருக்காரு. நான் உங்களுக்கு கொடுக்குற தகவல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2-3% மட்டும்தாங்க. பட் ஆனால் 95-97% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணுறதுக்கு ஜப்பானிய கம்பெனிகளோட டைப் பண்ணுறதா இருக்கட்டும், ஜப்பானிய மொழி கற்றுக் கொடுக்கறதுக்காக நேட்டிவ் ஜாப்பனீஸ் ஸ்பீக்கரை வந்து இந்தியாவிலேயே வச்சு ட்ரைனிங் கொடுக்குற விஷயங்களாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீ சங்கரா ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் அண்ட் ட்ரைனிங் சென்டராக இருக்கட்டும், ஸ்ரீ சங்கரா வித்யாலயா அப்படின்ற இந்த ஒரு பள்ளி வந்து ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது நான் போய் அங்கே போய் அனுபவிச்சு அந்த ஒரு அனுபவத்தை உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். கரூரில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா காட்பாடிக்கு இந்த ட்ரெயினில் தாங்க வந்தேன், எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் பாலக்காடு எக்ஸ்பிரஸ்ஸு. ஸோ இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக டைமுக்கு வந்து நின்றுச்சு காட்பாடி ஜங்ஷனில், சென்ட்ரல் பாலக்காடு எக்ஸ்பிரஸ்ஸு. ஸோ இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக டைமுக்கு வந்து நின்றுச்சு காட்பாடி ஜங்ஷனில். இந்தியன் ரயில்வேஸில் டாய்லெட் கிளீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து கண்டிப்பாக அவங்கள பாராட்டியே ஆகணும். ஏன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்ததுங்க. ஸோ வந்தே பாரத் இந்த ரயில்களை வந்து அதிகமான தடங்களில் வந்து இயக்கினாங்க அப்படின்னா இன்னுமே வந்து இந்தியன் ரயில்வேஸ் வளரும் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாதுங்க. என்னை பார்க்குறதுக்காக ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா நண்பராக ஆயிட்டார். ஸோ அவர் வந்து நிறைய அங்கே இருக்கிற தின்பண்டங்கள்லாம் வந்து நிறைய வாங்கி கொடுத்து அனுப்பிச்சார் பசங்களுக்காக. இங்கே பாருங்கள், வித் லாட் ஆஃப் லவ் அண்ட் பிளெஸிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ராஜ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கரூர் வந்து அவர் வந்து வாங்கி கொடுத்தாரு. ஸோ அவர் வந்து பெட் ஸ்ப்ரெட்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருந்தார். அவர் வாங்கி கொடுத்து அனுப்பின பெட் ஸ்ப்ரெட்ஸ் தாங்க இது. ஸோ அவருடைய நினைவுகளை வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சுமந்துக்கிட்டு தான் வந்து நான் வேலூர் வந்தேன். ஸோ மாணவியர்கள் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களா இருக்கட்டும், ஸ்கூல் படிக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல், இப்படி போனால் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், நம்ம வந்து ஃபாரின் லைஃப் வந்து என்ஜாய் பண்ணலாம்,
ஆர் வந்து நல்ல ஒரு வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு நம்ம போகலாம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க, வழிகாட்டுதல் அப்படின்றது. அந்த வகையில் ஸ்ரீ சங்கரா ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் அண்ட் ட்ரைனிங் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான் கடைசியாக சொல்கிறேன், இன்னொரு முறை ஞாபகப்படுத்துகிறேன், நான் வந்து யார்கிட்டையும் 10 ரூபா காசு வாங்கிட்டு நான் பேச மாட்டேன். எனக்கு நம்பகத்தன்மையாக இருந்தால் மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அந்த வகையில் இவங்க நம்பகத்தன்மையான ஆட்களாக வந்து என் மனசுக்கு வந்து படுது. நான் போய் டைரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்ததில்ல. இந்த ஒரு காணொலி உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு காணொலியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு காணொலி பிடிச்சிருந்ததுன்னா நிறைய மாணவர்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஜப்பானுடைய லாங்குவேஜோட பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. யார்கிட்ட போனால் நம்மளுக்கு எப்படி வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அப்படின்றத இந்த ஒரு காணொலி மூலிமா தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜப்பான் தமிழ் ப்ரோஸ்.